அப்பாவுக்கு இந்த பங்கு எனக்கு. இது யாருக்குப்பா? இதுதான் எல்லாருக்கும் சரி. ரெண்டு பிரிச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. சண்டே விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியே போகிறோம். எங்கே போகிறோன்னு போக வீடியோவில் காமிக்கிறேன். வெல்கம் டு த சேனல். வீடியோக்குள்ளே போகலாம். 3 பேரும் கிளம்பிட்டோம். இந்த 2 பாரு. ஏன் கால் வலிக்குது? இப்பயே பாவம் கால் வலிக்குதான் குழந்தைக்கு. இதே எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ரொம்ப ஹெல்த்தி. எப்பயாச்சும் ஒரு முறை தான் செய்வோம். இன்றைக்கி செஞ்சுருக்கோம் சண்டே. இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, களி செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் குழம்பு. இதுக்கு சண்டே சமையல் ரெடி. வாங்க எடுத்துகிட்டு போய் தந்துடுவோம். வாங்க சாப்பிடுங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா நிம்மதியாக காலையில் டிஃபனு, அதாவது களியும் சிக்கன் குழம்பும் செஞ்சு 3 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து ஹாலில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் வந்து வெளியில் கிளம்பணும். எங்கே கிளம்பணுன்றதை வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் எக்ஸிபிஷனில் பார்த்திங்கன்னா இந்த அதாவது ஹால் ஹேங்கிங், அதாவது ரூமில் அப்புறம் நிலவாசக்காலில் இந்த மாதிரி தொங்க விடுற மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி எலிஃபேண்ட் வந்த மாதிரி ஒர்க் பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. ஒரு 450 சொன்னாங்க செட்டாக. நான் பார்த்திங்கன்னா பார்கெயின் பண்ணி 250 கேட்டேன். 250 தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருந்தேன், ஒரு 2 மினிட்ஸ் விடாமல். அப்புறம் பார்த்திங்கன்னா 220 ஓகே சொன்னாங்க. அதாவது 1 பீஸ் பார்த்திங்கன்னா 110 அந்த மாதிரி. அப்புறம் 220 வாங்கிட்டு வந்தேன். வெளியில் நிலவாசக்காலில் தான் தொங்க விட்டுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் சாமி ரூமில் கூட இதை வந்து தொங்க விட்டுக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். வெளியும் இதே ரேட்டு தான் விற்கிது. அதனால தான் நான் அது மட்டும் வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா போன வீடியோவில் போன லைவில் சொல்லியிருப்பேன். நான் பாத் பவுடர் பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் ரோஸ் வாங்கிட்டு கிட்டத்தட்ட பிப்ரவரியிலே ரோஸ் வாங்கி பெரியபாளையத்துக்கு போனோம் கோவிலுக்கு. அப்பயே ரோஸ் வாங்கி வீட்லேயே, அதாவது நிழலையே ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அது ரொம்ப நாளாக அரைக்காமையே இருந்ததுங்க. என்ன பண்ணுறது? அதுக்கு பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ, வெட்டி வரலாம் இல்லை. இதில் என்னென்ன பொருள்லாம் நான் சேர்த்தேன்னு பார்த்திங்கன்னா ஞாபகம் இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். தோலோட பச்சை பருப்பு, கடலைப்பருப்பு, பன்னீர் ரோஸ் காஞ்சது, வெட்டி வேர், ஆவாரம்பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன போட்டேன்னு எனக்கு பாதி மறந்து போச்சு. அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கல. நாங்கள் ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் சேர்த்துக்காமல் இது வரையும் போட்டு ட்ரை பண்ணி அரைச்சேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சோப்புக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியும். சோப்புக்கு மேலே தான் இருக்குது இந்த பாத் பவுடர். நான் ஃபேஸ் வந்து காமிக்க மறந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து இன்னொரு அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபேஸ் ஆட் பண்ணுறேன். அதாவது குளிச்சுட்டு வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்கின் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்குது. அந்த நம்ம பர்ஃப்யூம் போட்டால் கூட அந்த ஒரு வாசனை வந்து உடனே போயிடுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பாத் பவுடரில் குளிக்கும் போது சூப்பராக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அந்த நாள் ஃபுல்லாக அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பாடி விட்டு போகல, அப்படியே இருக்குது. பாத்ரூமில் குளிக்கும் போது கூட அந்த வாசனை போக மாட்டேங்குது. அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் குளிச்சுட்டு ஃபேஸை வந்து எப்படி இருக்குதுன்னு வீடியோவில் வந்து காமிக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து இதுவே யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எந்த அளவுக்கு கொண்டு போவோன்னு தெரியல. அடுத்த தடவை அரைக்கும் போது என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு கண்டிப்பாக வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ரொம்ப நாள் இல்லை, வாழ்க்கையிலேயே லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குளிக்கலான்னு எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்தாங்க. அதாவது எதுவுமே சொல்லாமல் தான் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மெம்பருக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் மொத்தம் 3 பேர் போனோம். மொத்தம் 450 ஆச்சு. அப்புறம் பாப்பா கண்ணாடி வேர் பண்ணிகிட்ருக்கால, அது 100 ரூபீஸ். மொத்தம் 550 ஆச்சுங்க இந்த ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கிறதுக்கு. போயிட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா ஷவரில் குளிச்சுட்டு அப்புறம் தான் இறங்க விடுறாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டோம். வரும்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஸ்விம்மிங் பூல்.
ரொம்ப சந்தோஷமாக குளிச்சுருந்தேன். ஏன்னா இறங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஆழம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹைட்டு தான் ஆழம். எனக்கு பார்த்திங்கன்னா காதாண்ட தண்ணி அது காதாண்ட சொல்ல முடியாது, ஒரு மவுத் வரையும் தண்ணி வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக குளிச்சுட்டே இருந்தேன். என் பொண்ணெல்லாம் ஏஞ்சியே வரல ஃப்ரெண்ட்ஸு. நானும் வந்து அடம் பிடிச்சிட்டே இருந்தேன், வரமாட்டேன்னு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் தான் மோட்டிவேட் பண்ணி இறக்கி விட்டு ஸ்விம் பண்ணலாம் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு சுத்தமாக ஸ்விம் பண்ணவே தெரியாது. ஏதோ தெரிஞ்சதை வச்சுட்டு ஓட்டிகிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த நாள் வந்து. நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இதே பிளேஸுக்கு கூட்டின்னு போக சொல்லி வந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எனக்கு பிடிச்ச மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.